ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டாச்சா? ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, 2 நாளாக ஒரே சோகம். ஏன்னா என்னோடய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக லாக் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா என் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அகைன் லாகின் பண்ணால் நான் யூடியூப் சேனல் வந்துடும் நினச்சிட்டு எனக்கு தெரியல. ஸோ அதனால் ஃபோன் ரொம்ப ஹேங் ஆகும். நான் என்ன பண்ணிட்டேன்னா வீடியோ அந்த ஃபுல்லாக நான் எரேஸ் பண்ணிட்டேன். சார் அகைன் நான் போயிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன், சேனலே வரவே இல்லை. நானும் ஏதோ லாகின்லாம் போட்டு பண்ணுறேன், ஒன்றுமே முடியல. நானும் சரி யூடியூப்லாம் சர்ச் பண்ணுறேன், எப்படி சேனல் ரெக்கவரி பண்ணுறது அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரே யோசிச்சுட்டே இருந்தேன். சரி வேறு சேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேட்டால், அப்புறம் என்ன மெயில் ஐடி போட்டு நீ லாகின் பண்ணியோ அந்த மெயில் ஐடி போடு வந்துடும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால் நான் எல்லாமே போட்டு சர்ச் பண்ணாலும் எனக்கு வரவே இல்லை. நான் ஆக்சுவலி என்ன மெயில் ஐடி கொடுத்தேன்றது எனக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு என்னோட ஓல்டு மெயில் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், அது எல்லாமே ரெக்கவரி ஆகி வருது. பட் ஆனால் நான் இந்த சேனல் கொடுத்த மெயில் ஐடி எனக்கு வரவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி ஃபோன் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணால் ஓல்டு பேக்கப் எடுத்துடலாம் அப்படி பேக்கப்லாம் போட்டு பார்க்குறேன், வரவே இல்லை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு சேனலே க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானில் தான் இருந்து சரி எல்லாமே பண்ணலாம் அப்படின்ட்டு நான் எல்லாமே ஓப்பன் பண்ணேன். சரி எதுக்கும் ஒரு நான் ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட்டுனா கண்டிப்பாக நான் எடுத்து வச்சுருப்பேன் நான். ஸோ அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு சரி என்னோடய ஃபோனில் போய் பார்க்கலாம். நார்மலாக எதார்த்தமாக நான் போயிட்டு அந்த ஃபோட்டோ கேலரிஸில் இல்லை, பட் ஃபோட்டோஸ் இருக்கும் இதில் கூகுள் ஃபோட்டோஸ், ஸோ அதில் போயிட்டு நான் செக் பண்ணேன். பட் ஏதோ மெயில் ஐடி சம்திங் இருந்தது, ஸ்க்ரீன்ஷாட்டு இருந்தது. ஸோ இந்த மெயில் ஐடியாக இருக்குமா அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டு அந்த ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோடய ஐடி என்னோடய சேனல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அம்மா கடவுளே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, என்னடா அப்படின்ட்டு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் போய் பார்த்தேன் நான். ஓகே, அதுக்கப்புறம் தான் எனக்கு ஏதோ கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ ஆனால் அந்த ஃபோனில் நான் நிறைய என் ஹஸ்பண்ட் புதுசாக ஃபோன்லாம் வாங்கினாங்களா. ஸோ நேற்று ஹோல் டே நடந்தது எல்லாமே கிளிப்பிங் எடுத்து தான் வச்சுருந்தேன் நான். எனக்கு இந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடைக்காது. எடுக்கணும்னு நினச்சேன், ஏதோ சம் சுச்சுவேஷன்லாம் எடுக்க முடியாமல் போயிடும். பட் ஆனால் நேற்று எனக்கு எல்லாமே அமைஞ்சுது. ஸோ மார்னிங் நான் இங்கேருந்து கிளம்புனது, ஆஃபீஸ் போனது, அங்கே போயிட்டு அங்கேருந்து கிளம்புனது, ஃபோன் சத்யா மொபைல்ஸ் போனது, அங்கே போய் நாங்கள் மொபைல் வாங்கினது, இது எல்லா கிளிப்பிங்ஸுமே நான் எடுத்து வச்சுருந்தேன் நான். ஆனால் பார்த்தா முடியாமல் போச்சு. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் என்னோடய சேனலில் டெய்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன். நான் எப்படியாவது அட்லீஸ்ட் போட ட்ரை பண்ணிடுறேன். ஸோ அப்படிதான் நான் ஒரு டைம் நினைக்கிறேன், ஆனால் பார்த்தா முடியாமல் போயிடுது. பட் அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் அடிபடும் போது தான் அது எப்படி மீண்டு வரணும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஓகே அப்படின்ட்டு நானே இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் ஏற்றுறேன்னா. ஸோ அதுவே எனக்கு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் சில சேனல்ஸ் 1000, 2000, லேக் வரைக்கும்லாம் சப்ஸ்கிரைப் போய் ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆகியிருந்தா எப்படி இருந்துருங்கப்பா நினச்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, நோ ஐடியா. ஜஸ்ட்டு சேனல் ஓப்பன் பண்ண வீடியோ போகணும் ஆசை இருந்தது, சரி போட்டுட்ருக்கேன். திடீர்னு இந்த மாதிரி ஆகும் அப்படின்னா நினச்சி கூட பார்க்கவே இல்லைப்பா. சீரியஸாக எனக்கு இந்த ரொம்ப ஒஸ்ட்டாகிடுச்சு இந்த 2 நாளாக. அப்படியே எதோ யோசிச்சு பண்ணுறேன், ஆனாலும் வரல எனக்கு. நானே கூகுளெலாம் சர்ச் பண்ணுறேன், யூடியூப்லாம் பண்ணுறேன், சுத்தமாக அப்பா என்னடா பண்ணுறேன்னு ஆயிடுச்சு எனக்கு. ரொம்ப முடியல கைஸ். தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் எப்படின்றது. ஸோ அதனால் என்ன பண்ணேன், அதே மெயில் ஐடியே என் ஹஸ்பண்டோட ஃபோனில் புது ஃபோன்லேயே நான் லாகின் பண்ணிவிட்டு, ஸோ என் ஃபோனில் ப்ராப்ளம்னா என் ஹஸ்பண்டோட ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. என்ன மாதிரி நீங்களும் இப்படி தான் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ மறுபடியும் ஃபஸ்ட்டு மறுபடியும் போகணுமா என்னடா அப்படின்ட்டு. ஆக்சுவலி எனக்கு பெரிய கஷ்டம் என்னாச்சுன்னா, எனக்கு பாஸ்வேர்டு மறந்துருச்சு. ஒரு மெயில் ஐடிக்கும் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து ஓடிபியே வரலாம். அது பெரிய டென்ஷன் ஏற்றிருச்சு எனக்கு. ஓடிபியே ரிசீவ் ஆகலை, என்னடா அப்படின்ற மாதிரி வெறுப்பாயிடுச்சுப்பா. ஒரு வேலையை இப்போ தான் ஓகேவா இருக்குது. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் உண்மையிலே சீரியஸாக. என் ஹஸ்பண்ட் சரி விடு பரவாயில்ல, நம்ம வேறு சேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் ஏதோ சொல்கிறாங்க. ஆனாலுமே எனக்கு ஃபஸ்ட்டு சேனலில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் அந்த நேம் எல்லாமே ரொம்ப அட்டாச் ஆனது எனக்கு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு வழியாக எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு கைஸ். முடியல அப்பா சாமி. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் டெய்லி வீடியோ போடுறோம், ஃபன் பண்ணுறோம். ஓகேங்களா? பாய். எல்லோரும் சாப்பிட்டு ஜாலியாக இருங்க.